நல்லா கேள்வி உண்டு. சரியா? பாருங்க இருக்கா இல்லால மையத்துல பேரு இல்லாம போற கோணம் இவரும் அதே 2 மடங்கா இருக்கும். இது எக்ஸ் ஆக இருந்தால் மைய கோணம் வந்து 2x ஆக இருக்கும். சரி, ஒரு சென்டிமீட்டர் கியூப் கனம்ன்றது எத்தனை மில்லி லிட்டரா இருக்கும்? 1 மில்லி லிட்டர். இது தெரியும் உங்களுக்கு. 1000 லிட்டரா இருக்கும். சில வேலை அப்படி இந்த லிட்டர்ல வந்ததை மீட்டர் கணத்துல தான் சொல்லுவேன். T n சமன் AR n-1. சரியா? இப்ப நடுவில் பிளஸ் படியால கூட்டுத்தொகை எனக்கு நடு உறுப்பு வரணும். கூட்டுத்தொகை நடு உறுப்பா இருக்கணும். வட்ட நாட்பகல் ஒன்றின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகையில் 180 பாகம். தசமன் எங்களை கேட்டு இருக்குது. எக்ஸ் எடுக்கத்தக்க நேர்நிறை எண்கள். நேர்நிறை எண்கள் நிறைய தான் கேட்டது முழுவன். சரி, எல்லாருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், வடமாகாண கல்வி திணைக்களத்தால் சென்ற வருடம் காப்போத்தா சாதாரணதர பயிற்சி எடுத்த மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட கணித பயிற்சி வினாத்தாள், அதாவது கடைசி அந்த 6வது பேப்பர் தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நாங்கள் 6, அதுக்கு முன்னாடி 5, 4, 3, 2, 1 அந்த பேப்பர்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பிள்ளைகள். அதுலேயும் குறிப்பாக பகுதி 1A வினாக்களை கூடிய நான் கவனிச்சப்பேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். பகுதி 1Aல தான் நாங்கள் 25 கேள்வி வரும் கூட பிளவாரம் கிளன்றிருக்கோம் எங்களுக்கு. அப்போ அதில் வார பிள்ளைகளை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்காக தான் கூடிய பயிற்சி செய்ய போகிறோம். அதில் வாங்க பிள்ளைகள் வினக்கடாமல் கேள்விக்குள்ளே போவோம். இந்த கேள்வி செய்யக்குள்ள நான் வந்து ஒவ்வொரு கேள்விகளுக்கும் உரிய வினாக்களுக்குரிய விடைகளை சொல்லியிருக்கல. அந்த பாடம் தொடர்பான ஒரு மீட்டலையும் சொல்லி கொண்டு போக போகிறேன். ஏனென்றால் அப்போ தான் உங்களுக்கு அந்த பாடம் ஞாபகம் இருக்கும். ஏன் வந்தது இதுக்கு வந்தன்ற ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைக்குமா நம்புகிறோம் பிள்ளைகள். சரிதானே? ரைட். முதலாவது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் கவனிங்கோ. ரூபா 6000 பெறுமதியான பொருளொன்று இறக்குமதி செய்யப்படும் போது ரூபா 1200 தீர்வையாக அறவிடப்படுகிறது எனின் பொருளுக்கான தீர்வை சதவீதம் கேட்டிருக்கிறார். அப்போ உங்களுக்கு வாங்கின பொருளுண்ட பெறுமதி தெரியும் பிள்ளைகள் 6000 ரூபா. அதுக்குரிய தீர்வையாக கட்டின காசு தெரியும் 1200 ரூபா. இப்போ தீர்வை சதவீதம் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும் சதவீதம் என்பது 100க்கு பார்ப்பது. சரிதானே? அப்போ 6000 ரூபா பொருளுண்டு அவர் கொள்வனவு செய்யல. 6000 ரூபா பொருளுண்டு அவர் கொள்வனவு செய்யல. அதுக்கு தீர்வையாக செலுத்தின காசு 1200 ரூபா. அப்போ 100 ரூபாய்க்கு அந்த பொருளை அவர் இறக்குமதி செய்திருந்தா எவ்வளவு காசு தீர்வையாக கொடுத்துருக்க வேணும்? இதுதான் கேள்வி, சதவீதம் என்றது. அப்போ நாங்கள் போடுவோம் பிள்ளைகள் 6000 ரூபா காசுக்கு அவர் கொடுத்த தீர்வை 1200 ரூபா. அப்படி போடுவோம். முதலாவது 6000 ரூபா பெறுமதியான பொருளுக்கு அவரோட தீர்வை 1700 ரூபான்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோ ரூபாவுக்கு காண வேணும்? நாங்கள் காண வேண்டியது 100 ரூபாய்க்கு காண வேண்டும். அதாவது 6000 ரூபா பெறுமதியான பொருளுக்கு 1200 ரூபா காசு கொடுக்குறாருண்டா 100 ரூபாக்குரிய பொருளுக்கு எவ்வளவு காசு கொடுத்துருப்பார்? இதான் சதவீதமாக இருக்கும். சரி பிள்ளைகள், ரைட். சுருக்குவோம் நாங்கள் ஒருக்கா. ஒரு சைவருக்கு ஒரு சைவர் வெட்டுப்படும், மற்ற சைவருக்கு மற்ற சைவர் வெட்டுப்படும், மேலோடு சைவர் கீழோடு சைவர் வெட்டுப்பட்டா எனக்கு வெறும் பிள்ளைகள் 120 கீழ் 6 வரும். 120 6 வரும். நான் அதை சுருக்கின எனக்கு வெறும் பிள்ளைகள் 6 6 6 2 12 0 மங்கால. அப்போ எனக்கு வர விட என்ன பிள்ளைகள் 20 வீதம் என்று வரும். 20% என்று வரும். சரிதானே? அப்போ நீங்கள் கவனிக்க வேணும், அவர் பொருளுண்ட விலை சொன்னால் பொருளின் விலையின் மேல் தீர்வைன்னு சொல்லுவோம். தீர்வை தர 100 இப்படி போட்டவங்களுக்கு என்ன வரும்டா தீர்வை சதவீதம் வரும். இப்படி போட்டால் என்ன வரும்? தீர்வை சதவீதம் வரும். சரிதானே? ரைட்.
அடுத்த கேள்விக்கு போவோம் பிள்ளைகள். ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வியை பார்த்தோம்னா சுருக்குக இலகுவான கேள்வி ஒன்று பார்ப்போம். அப்போ வையின் கீழ் 3 வகுத்தல் இருக்குது தானே, வகுத்தல் கவனமாக இருக்கணும். வகுத்தல் வந்தால் நாங்கள் என்ன சொல்லணும், அதை வகுத்தல் வந்தால் நாங்கள் பெருக்கலாக மாற்றினாங்களே என்ன, வகுத்தல் வந்தபடியா நான் அதில் பெருக்கலாக மாற்ற தேவை ஒன்று இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம். அங்கால 4 வையின் கீழ் எக்ஸ். அப்போ நான் கேள்வி திருப்பி எழுதுறேன். கீழே வையின் கீழ் 3 வகுத்தல் 4 வையின் கீழ் எக்ஸ். அப்போ திருப்பி நாங்கள் ஒரு வகுத்தலை பெருக்கலாக மாற்றி எழுதுவோம். வையின் கீழ் 3 இந்த வகுத்தல் பெருக்கலாக மாறும் பிள்ளைகள். இந்த பின்னுக்கு வார இந்த 4 வையின் கீழ் எக்ஸ் என்றவர் என்ன செய்வார், தலைகீழாக மாறுவார். அது சொல்கிறது எப்படி சொல்கிறது, நிகர் மாறுன்னு சொல்கிறது என்ன, நிகர் மாறு. அப்படி வரும், அது மேலே எக்ஸ் போகும், கீழே 4 வை வரும். இனி இலகுவான சுருக்கலான பிள்ளைகள் பார்ப்போம். எங்கேயாவது மேலெங்களையும் ஒரே அச்சரங்கள் இருக்கான்னு பாருங்க. ஓம் இஞ்சி ஒரு வை இருக்குது ஒரு முறை, அதே மாதிரி இஞ்சி ஒரு வை இருக்குது ஒரு முறை. இலக்கத்தை வெட்டி சுருக்கல பிள்ளை. 2 இஞ்ச 3 இருக்குது, இஞ்ச 4 சுருக்கல, அது எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் வெட்டுப்பட இல்லை. அப்போ நான் வெட்டிலாது. அப்போ சுருக்கி விடையை போடுவோம் பிள்ளைகள். சுருக்கி போட்டோம்டா மேலே 1 தர எக்ஸ், தொகுதி எண்ணில் எக்ஸ் வரும். பகுதி எண்ணை பார்த்தோம்னா 3ம் 4ம் இருக்கு. அப்போ முன்னாங்க பிள்ளைகள் 12. அப்போ எக்ஸின் கீழ் 12 விடையாக இருக்கும். கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் என்னென்றால், ஒரு பின்னத்தில் எங்களுக்கு வகுத்தல் வந்தா பிள்ளைகள், பின்னத்தில் வகுத்தல் வந்தால் நாங்கள் என்ன செய்யணும், அதை பெருக்கலாக மாற்ற வேணும். இப்போ எக்ஸின் கீழ் அப்படி இருக்கும். இந்த வகுத்தல் என்ன செய்யும், பெருக்கலாக மாறும். இந்த பின்னுக்கு வார வகுத்தின்னு சொல்லும். இவர் என்ன செய்வார், நிகர் மாறடைவார். பகுதி எண்ணாக போகும், தொகுதி எண்ணாக வரும். அப்படி வரும். ரைட், குட். பியின் கீழ் ஏ என்று வரும். என்ன சுருக்கி இப்படியே கொடுக்க வேண்டிய பிள்ளைகள், கொடுக்கணும் இப்படியே. 3வது பாவம் பிள்ளைகள். சரி, 3வது ஒரு கோணம் கண்டுபிடிக்கிற கேள்வி உண்டு. இலகுவான கேள்வி தான் இருக்கும், பார்ப்போம். ரைட். படத்தில் தரப்பட்ட தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பரிமாணத்தை காண்க. எக்ஸ் என்றது இங்கே இருக்கு பிள்ளைய பாருங்க, தான் எக்ஸ் குறிச்சிருக்கிறார். இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமனபடியால இது எக்ஸ் என்றால் இந்த பக்கம் எக்ஸா இருக்கும். ஏன் எக்ஸா இருக்கு உங்களுக்கு தெரியும் பிள்ளைய, ஒரு இரு சமபக்க முக்கோணியில சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனா இருக்கும். இந்த பக்கத்துக்கு எதிரான இந்த கோணமும் இந்த பக்கத்துக்கு சமனான பக்கம் இவருக்கு எதிரான மற்ற கோணம் அப்படி ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். அப்ப இவர் எக்ஸ்டா இது எக்ஸா இருக்கும், போட்டாச்சு பிள்ளைகள். இனி இந்த முக்கோணியை பாருங்க, முக்கோணி ஏடிவியை பாருங்க. ஏடிவியை முக்கோணி ஏடிவியை பார்த்தோம்னா அது இப்படி இருக்குது. சரி, நான் திருப்பி கீறேன் பாருங்க இருக்கா. ஏடிபி என்ன அழைச்சப்படுத்தி இருக்கிறோம் பிள்ளைகள். ரைட். இதான் பிள்ளை எங்களோட ஏடிபி. ஏ, இது டி, இது பி. இதுல கோணங்கள் குறிச்சிருக்கா. இது 60 பாகையாம், இது 15 பாகையாம். சரி, இங்க பாருங்க, இந்த ஏடி இங்கே வர இந்த சி என்ற பக்கம் ஏடிசி என்றவர் இந்த ஏடிபி முக்கோணிக்கு யார் பிள்ளை, புறக்கோணம். இந்த ஏபிடி என்ற முக்கோணிக்கு இஞ்சால வார ஏடிசி என்றது புறக்கோணமாக இருக்கும். அப்போ 60 15 எத்தனை இருக்கும் பிள்ளைகள், 75 பாகையாக இருக்கும். ஆனால் யாருக்கு சமன், எக்ஸுக்கு சமன். இவரும் எக்ஸ் தானே. அப்போ 75 பாகையாக சமனாக இருக்கும், எக்ஸுக்கு சமனாக இருக்கும். எக்ஸ் தனியாக இருக்கும், எக்ஸ் சமன் 75 பாகையாக இருக்கும். சரியா?
அப்போ இங்கே என்ன தேற்றம் பயன்படுத்துகிறோம்? ஒன்று வந்து இருசமக்க முக்கோணில் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணம் சமனாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், முக்கோணி ஒன்றின் புறக்கோணம் வந்து அகத்து எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். 2 திட்டம் படிச்சிருக்கிறோம். சரி பிள்ளைகள், ரைட். நாலாவது கேள்வி பார்ப்போம். நாலாவது கேள்வி தான் பிள்ளைகள். ஒரு வேலையை 9 மனிதர்கள் 4 நாட்களில் செய்து முடிப்பார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வேலையை 12 மனிதர்கள் செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தேவை? இது ஒரு நேர்மாறு வீத சமன் கேள்வி. எப்படி? மனிதற்ற எண்ணிக்கை கூடினா நாள் என்ன செய்யும்? நாள் குறையும். மனிதற்ற எண்ணிக்கை வந்து குறைஞ்சா வேலையை முடிக்கிற நாள் என்னவா இருக்கும்? நாள் வந்து கூடும். இது பர்டிகுலர் தானே பிள்ளைகள். இப்போ 5 பேர் வேலை செய்தால் குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இதே 3 பேர் செய்தால் வேலை டிலே ஆகும். என்ன முடிகிறதுக்கு டிலே ஆகும். அதான் பிள்ளை கேட்டிருக்கார். ரைட், ஓகே. அவள் கேள்விக்குள்ள பார்த்தோம்னா ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுக்கு 9 மனிதருக்கு 4 நாள். அப்போ வேலையின் மொத்த அளவு எவ்வளவுன்னு சொன்னால் 9 தர 4, 9 மனிதர்கள் 4 நாட்கள் செய்ய வேண்டிய வேலை. அப்போ எவ்வளோ பிள்ளை வரும்? 36 மனித நாட்கள் வேலை செய்ய வேணும். இதான் அந்த வேலையின் அளவு, மனித நாள். சரி, இப்போ எத்தனை பேர் செய்ய போயிடுமாம்? அதை வந்து 12 பேர் செய்ய போயினோமா? 12 பேர் செய்ய போகிறாங்க. என்ன அப்போ எப்படி வரும்? ரைட், சரி. எப்படி வருமாண்டா? மொத்த அளவு 36. நாங்கள் என்ன செய்வோம்? 12 நாள் பிரித்து விட்டோம்டா. வரும் பிள்ளைங்களுக்கு 12 12 12 12 12 3 நாட்கள்ல செய்து முடிக்கலாம். இங்கே பிள்ளைகள் 9 மனிதருக்கு 4 நாள். 9 மனிதருக்கு 4 நாள். இப்போ மனிதனுக்கு கூடி இருக்கேன்னு 12 வந்தபடியால் அங்கே எத்தனை நாள் முடியுது? 3 நாளாக முடியும். சரிதானே? ரைட், ஓகே. இதோட ஜென்ரல் நாலேஜான கேள்வி தான் இல்லையா? நாங்கள் எங்களோட அன்றாட வாழ்க்கையில் பயணத்தை கேள்வி தானே. இப்போ வீட்டை வேலை செய்ய வரேன்டா, மது கட்டணும், வீடு கட்டணும்டா, நாங்கள் ஆக்களை கூட போட்டால் நடக்கும். ஆக்களை கூட போட்டு வேலை செய்தோம்னா குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ஆக்களை குறைச்சோம்டா வேலையை நாள் என்ன செய்யும்? வேலை நாள் கூடிக்கொண்டு போகும். சரிதானே? இதை வழங்கி கொள்ளும் வேணும். அடுத்த கேள்வி பாம்புலையில் 5வது. ரைட், 5வது கேள்வி. உருவில் ஏபிசிடி என்ற வட்டத்தின் மீதுள்ள 4 புள்ளிகளாகும். சிபிடி வந்து 40 பாகையாம். ஓகே, குறிச்சிருக்கிறார் 40 பாகை. பிஎஸ்சி 60 பாகவும் அதை குறிச்சிருக்கிறார். எனின் பிசிடியின் பெருமனை காணுங்க. பிசிடி கேட்டிருக்கார். பிசிடி இந்த கோணம் பிசிடி எத்தனை பாகையாம்? ரைட், ஒருக்கா பாவம் பிள்ளைகள். இது ஏபிசிடி ஆகிய புள்ளிகள் வந்து வட்டத்தின் மீது அமைந்தபடியால் இவர் வட்ட நாட்பக்கலாக இருக்கும். வட்ட நாட்பக்கல் இருக்கிற விஷயம் பிள்ளைகள், வட்ட நாட்பக்கல் ஒன்றுண்ட எதிர்கோணங்களை கூட்டினா 180 பாக வர வேணும். வட்ட நாட்பக்கல் ஒன்றுண்ட எதிர்கோணங்களை கூட்டும் போது எங்களுக்கு 180 பாகை பெறப்பட வேண்டும். அப்போ இதில் பார்த்தோம்டா இவ்வளவும் தெரியும் எனக்கு. இவ்வளவும் 60 பாகை. இந்த 40 பாகையும் இதில் வர இந்த கோணமும், அதாவது சிஏடி என்ற கோணமும் ஒரே துண்ட கோணங்களாக இருக்கும். இந்த கோணம் இதில் வர 40 பாகைன கோணமும் வேறு வந்து என்னவா இருக்கும்? ஒரே துண்ட கோணங்களாக இருக்கும். இந்த பாருங்க, குறிக்காட்டன். இந்த சீறி வில்லால பேரிவில் அமைக்கப்படுற கோணம் இவர். அதே சீறி வில்லால பேரிவில் அமைக்கப்படுற இன்னொரு கோணம் தான் இந்த மற்றைய கோணம். அப்போ ரெண்டும் ஒரே துண்ட கோணங்கள்டா பிள்ளைகள். இது 40 என்றால் அவரும் எத்தின? அவரும் 40 தான். இவரும் 40 தான். சரியா? அதை குறிச்சு கொள்வோம். இது 40 பாகை. விஷயம் முடிச்சு. இப்போ பார்க்குறான், எனக்கு இந்த கோணம் தெரியும். 60 40 100 பாகை. அவர் கேட்ட கோணம் இது. அப்போ வட்ட நாட்பக்கல் ஒன்றுண்ட எதிர்கோணங்களை கூட்டேக்கல
180 பாக வர வேணும். அப்போ எவ்வளவு 100 பாக, எவ்வளவு 100 பாக, அப்போ எத்தனை ஆகும் பிள்ளைகள்? இப்போ டிசி எத்தனையா இருக்கும்? ஓ மொத்தமாக 180ண்டா, அதில் 100 போனா மிச்சம் எத்தனை? 180ல் 100 பாக போனா எனக்கு வரும் பிள்ளைகள் பிசிடி கோணம் பிசிடி வரும் பிள்ளைகள் எனக்கு 80 பாகை என்று வரும். 80 பாகை என்று வரும். அது தெரியணும் இல்லை எங்களுக்கு. ஒரே துண்ட கோணங்கள் இருக்கு. ஒரே துண்ட கோணங்கள்ன்றது ஒரே வில்லால இந்த வில்லால இந்த வில்லால மையத்தில் பேரு வில்லா அமைக்கப்படுற கோணம் இவரும், அதே வில்லால பேரு வில்ல வர மற்ற கோணம் எப்படி இருக்கும்? ரெண்டு கோணங்களும் சமனாக இருக்கும். இன்னொரு கோணம் போனா அப்படி, இன்னொரு கோணம் அப்படி போனா அவரும் அப்படி இருப்பார், அவரும் சமனாக இருப்பார். இதுதான் சொல்ற எப்படி? ஒரே துண்ட கோணங்கள், ஒரே துண்ட கோணங்கள். இதுக்காமல மற்ற எது? மைய கோணம் பருதி கோணமே, அதுவும் இதுக்கெல்லாம் வருது பாருங்க. இந்த வில்லால இது வட்டத்தின மையம் ஒன்று வைப்போம், இதை மையம் ஒன்று வைப்போம். இந்த வில்லால மையத்தில் அமைக்கப்படுற கோணம் இவரும், அதே வில்லால பரிதியில் அமைக்கப்படுற இன்னொரு கோணம் எப்படி இருக்கும்? இவற்ற 2 மடங்கா இருக்கும். என்ன? இது எக்ஸ் ஆக இருந்தால் மைய கோணம் 2x ஆக இருக்கும். சரியா? இதான் இதுக்குள்ள பார்த்துட்டங்கள். சரி, வட்ட கோணங்கள் படிச்சுனாங்க. என்ன அடுத்த 3வது என்ன இருக்கு? அரை வட்ட கோணம் செங்கோணம். வட்டம் ஒன்றுண்ட விட்டமானது பரிதியில் அமைக்கும் கோணம் 90 பாகை. அரைவட்ட கோணம் செங்கோணம் அல்லது அரைவட்ட கோணம் எப்படி சொல்லலாம்? 90 பாகைய அரைவட்ட கோணம் என்ன பிள்ளை? நிரப்பி எத்தனை பாகை? நிரப்பி என்றா 90 பாகை. இது தெரிய வேணும். சரியா பிள்ளை? ரைட், ஓகே. அடுத்த வெளி போகும் பிள்ளை. 6வது வினா. பின்வரும் கோவைகளின் பொது மடங்குகளில் சிறியதை காண்க. பின்வரும் கோவைகளின் பொது மடங்குகளில் சிறியதை காண்கவும். 3x 6xy 4y வர்க்கம். அப்ப நம்மளாவதா இந்த 3க்கும் 6க்கும் 4க்கும் போமாசி பார்க்கணும். அப்போ போமாசி பார்க்க தெரியாத பிள்ளை எல்லாருக்கா போமாசிய கண்டு பழக வேணும். என்ன பிள்ளை? போமாசிக்கு என்ன தேவை? முதன்மையங்கள் தேவையோ இல்லையோ? முதன்மையங்கள் தெரிய வேணும் போமாசி காண்றதுக்கு. அப்போ நம்ம 3 4 6 3 4 6. முதலாவது இப்போ முதலாவது முதன்மையன் 2 பிரிச்சா பிள்ளை உனக்கு வரும். இப்போ 2 பிரிக்கல தானே? இதில் 3 பிரிக்கல 2 என்ன பிரிக்கலாமோ? பிரிக்கல தானே? 2 பிரிக்க 3 பிரிக்கலாம். 3 அப்படியே வரும். 4 பிரிக்கலாமோ? பிரிச்சா 2 முறை. 6 பிரிச்சா 3 முறை. அப்போ திருப்பியும் 2 பிரிக்கலாம். இந்த 3 பிரிப்படாது. அப்போ 3 அப்படியே தான் வரும். 2 பிரிச்சா ஒரு முறை வரும். 3 பிரிக்கல, அது 3 அப்படியே வரும். திருப்பி 3 பிரிச்சா பிள்ளைகள் ஒரு முறை, அது 1 அப்படியே வரும். 3க்கு 3 வரும். அப்போ என்ன போமாசி என்ன வரும் பிள்ளைகள்? விரும்பப்படுறதையும் பெருக்கணும். அவ்வளவு 2 தர 2 தர 3 அவ்வளவு. இது 4 3 12 வரும். அப்போ எண்களுக்குரிய போமாசி கண்டாச்சு பிள்ளைகள். 12 போட்டாச்சு. அங்கே பார்க்கணும் எக்ஸ் வையும் இருக்குது. சரி, எக்ஸ்ன்னு உயர்ந்த பட்ச அடுக்கு எவ்வளோ பிள்ளைகள்? எக்ஸ்ன்னு உயர்ந்த பட்ச அடுக்கு எக்ஸ் தான். எக்ஸ் வர்க்கம் தான் வந்ததா இல்லையானே? அப்போ எக்ஸ்ன்னு உயர்ந்த பட்ச அடுக்கு எக்ஸ். அப்போ எக்ஸ் அப்படியே வரும். வையினுடைய பெரிய அடுக்கு எவ்வளோ பிள்ளைகள்? வை வர்க்கம். அப்போ என்ன வரும் இதில்? வை வர்க்கம் வரும். என்ன பார்க்க வேணும் இதில்? எண்களுக்குரிய போமாசி பார்த்தா பிறகுதான் அச்சரங்களுக்குரிய உயர்ந்த பட்ச வலுவை பார்த்து போட்டா சரி. இது 6வது கேள்வி. அடுத்தது பார்க்கும்போது 7வது கேள்வி. 7வது கேள்வி பார்த்தோம்னா அது ஒரு விகிதம் சம்பந்தமான கேள்வி. ஏன்னா வீதம் 10ஆம் வீதம் இருக்கு. வீதம் சம்பந்தமான கேள்வி. ஓகே பார்ப்போம். 7 நிமிடத்திற்கு 50 லிட்டர் எனும் வீதத்தில் 7 நிமிடத்துக்கு 50 லிட்டர், சரி மன்னிக்கணும்,
அது 7வது கேள்வினா விளையார். நிமிடத்துக்கு 50 லிட்டர், அதாவது ஒரு நிமிடத்துக்கு 50 லிட்டராம். சரி, ஒரு நிமிடத்துக்கு 50 லிட்டர் எனும் வீதத்தில் ஒரு தாங்கியை முற்றாக நீரால் நிரப்புவதற்கு 20 நிமிடங்கள் எடுக்கிறது எனின் தாங்கியின் கொள்ளளவு எத்தனை லிட்டர் என காண்க. அதாவது ஒரு நிமிடத்துல 50 லிட்டர் நிரம்புதாம். இங்க பார்த்தோம்டா 20 நிமிஷம் தேவையாம் அந்த தாங்கி நிரம்புறதுக்கு. எவ்வளவு நேரம் தேவை? 20 நிமிடம். ஒரு நிமிடத்துல 50 லிட்டர் நிரம்பினா பிள்ளைகள், ஒரு நிமிடத்துல 50 லிட்டர் நிரம்பினால் 20 நிமிடத்திலையும் எத்தனை லிட்டர் நிரம்பும்? ஒரு நிமிடத்தில் 50 20 நிமிடத்திலையும் 50 தர எவ்வளவா இருக்கும்? 20ஆக இருக்கும். அப்ப எவ்வளவு பிள்ளைகள் வரும்? 50 20 ஒரு 0 0 2 0 பின்னுக்கு வரும். 2 10 1000 லிட்டராக இருக்கும். அப்ப அந்த தாங்கின கொள்ளளவு எவ்வளவு பிள்ளைகள்? 1000 லிட்டர். சரி, விட வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன். இதுல ஒரு சென்டிமீட்டர் கியூப் கனம்ன்றது எத்தனை மில்லி லிட்டரா இருக்கும்? 1 மில்லி லிட்டர். இது தெரியும் உங்களுக்கு. 1 சென்டிமீட்டர் கனம்ன்றது 1 மில்லி லிட்டர். அதே மாதிரி 1 மீட்டர் கனம்ன்றது 1000 லிட்டராக இருக்கும். 1 மீட்டர் கனம்ன்றது 1000 லிட்டராக இருக்கும். சில வேலை சொல்ற அப்படி இந்த லிட்டர்ல வந்ததை மீட்டர் கணத்துல தாங்கன்னு சொல்லுவேன். அப்ப எத்தனையா இருக்கும் பிள்ளைகள்? 1 மீட்டர் கனமா இருக்கு. இப்படி மாத்தவங்களுக்கு தெரிய வேணுமா? ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போம். 8வது கேள்வி. சாரி, 8வது பார்த்தாச்சு. 9வது 7வது பார்த்தோம். 8வது கேள்வி தான் பார்க்கணும். அடுத்தது 8வது கேள்வி பார்த்தோம்டா பார்ப்போம். ரைட். தரப்பட்டுள்ள வெண்ணுருவில் காட்டப்பட்டுள்ள தகவலுக்கு ஏற்ப தொடை ஏ இடவட்டு வீராஸ் இடவட்டு வீராஸ் இடவட்டு வீராஸ் அதன் மூலகங்களின் சார்பில் எழுதிட்டாங்க. ஓகே, ஏ இடவட்டு வீராஸ். அது என்ன ஏ இடவட்டு வீராஸ்? 2 வட்டம் இருக்கு இப்படி, சரிதானே? இதுல உங்களுக்கு ஏ இடவட்டு வீராஸ் இந்த பகுதி எதுன்னு தெரியும். அப்பதான் நான் மூலகங்கள் எழுதலாம். இது ஏயாம், இது பியாம். என்ன கேள்வி? ஏ இடவட்டு பீடாஸ். ஏ இடவட்டு பீடாஸ் என்றா ஏ டாஸுக்குள்ள வார பகுதியும் பீடாஸுக்குள்ள வார பகுதியிலையும் பொதுவான பகுதி. ஏ டாஸுக்குள்ளன்னு சொன்னா கொஞ்சம் பகுதி வரப்போகுது, பீடாஸுக்கு கொஞ்சம் பகுதி வரப்போகுது. இந்த 2 பகுதிக்கும் என்னவா இருக்கணும்? பொதுவாக இருக்க வேணுமா? இடவட்டுன்னா பொது, இடைவெட்டு என்பது பொதுவான பகுதி. சரி பார்ப்போம். இப்ப ஏ டாஸை குறிப்போம், நம்பரை போடுவோம். ஏ டாஸுக்கு இந்த ஏ டாஸ்னா இந்த ஏ என்ற வட்டம் தவிர்ந்த மற்ற பகுதி. அதுக்கு நான் வெளியே வைக்கணும். 1 2 வைக்கிறேன். இனி பி டாஸ் பிள்ளைகள். பி டாஸ் இந்த வட்டம் பச்சை வட்டம். பி என்றது பச்சை வட்டம், பி டாஸ்னா பச்சை வட்டம் தவிர்ந்தது. அவருக்கு நம்பர் வைக்கிறேன் நான் 1 2 2. இப்ப நம்பர் போட்ட போறிய பாருங்கோ. ரைட். எங்க 2க்கு நம்பர் வந்திருக்குது? வெளியில வந்திருக்குது. என்ன ஏ டாஸுக்கு போடைகளை வந்தது, ஏ டாஸுக்கு போடைக்க வந்தது 1 2, பி டாஸுக்கு போடைக்க வந்தது இந்த 1 2. அப்ப 2 பகுதிக்கும் பொதுவான ஆக்கள் யாரு? வெரி குட். வெளியில வந்த ஆக்கள். என்ன வெளியே வந்த ஆக்கள் யாரு? இவைதான் இந்த ஆக்கள். அப்ப ஏ டாஸ் இடவட்டு பி டாஸுக்குரிய பகுதி எதுவாக இருக்குமெண்டா இந்த பகுதியாக இருக்கும். அப்ப ஏ டாஸ் இடைவட்டு பி டாஸ் என்பது எதுக்கு சமனா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஏ ஒன்றிப்பு பி நிரப்பியாக இருக்கும். அப்ப ஏ டாஸ் இடவட்டு பி டாஸ் என்பது சமனா இருக்கும். ஏ ஒன்றிப்பு பி டாஸ், அதாவது ஏக்கும் பிக்கும் பொதுவான ஆக்கள் தவிர ஏக்குள்ளேயும் பிக்குள்ளேயும் வாரது தவிர்ந்த மிச்சாக்கள் நாங்கள் விரும்பினோம். ஏ டாஸ் இடவட்டு பி டாஸுக்குள்ள வரப்போயினோம். அப்ப அந்த ஆக்கள் யாரு எழுதுவோம் பிள்ளைகள்? ஏ டாஸ் இடைவெட்டு பி டாஸ் என்று சொன்ன ஆக்களுக்குரிய மூலகங்கள் எழுதி காட்டட்டுமா? எழுத போறோம் அடைப்புக்குள்ள. வெளியாகலாரு 5 6 6 5 6. அப்போ எழுதி காட்டணும் 5 6.
சரியா எழுதிக்கானா சரி பிள்ளைகள் இது 8வது கேள்வி இதை வனகள் என்ன பிள்ளைகள் ரைட் 9வது கேள்வியை பார்ப்போம் 9வது கேள்வி ரைட் 9வது கேள்வி என்ன கேட்டிருக்காருண்டா ஓவை மையமாக கொண்ட ஆரைச்சிறையில் OPQR எனும் செவ்வகம் வரையப்பட்டுள்ளது செவ்வகத்தில் QR 8 சென்டிமீட்டரும் PQ6 சென்டிமீட்டரும் எனின் ஆரச்சிறையின் ஆரையாது நிறைய பிள்ளைகள் இதுல குழம்புற விஷயம் என்னன்னு சொன்னா நான் சொல்ல என்ன குழம்புவீங்கன்னு என்னடா இது ஒரு படம் பெரிய படம் வந்துருக்கிறார் இதுல எப்படி கண்டுபிடிக்கிறேன் குழப்பமா இருக்கும் இங்க பாருங்கோ கால்வட்டம்னு சொன்னா ஓவை மையமாக கொண்டிருக்க அப்ப ஆரைண்டா இவரும் ஃபுல்லா ஒரு ஆறு தான் இது ஆரை இவரும் ஆரை தான் விளங்குதா இவரும் ஆரை அப்ப வேற என்ன ஆரையா இருக்கும் மையத்தையும் பரிதியில் இருக்கிற புள்ளியை முனைக்கிற பிள்ளைகள் ஆரையா இருக்கும் இவரும் ஒரு ஆரை இவர் ஒரு ஆரை இப்படியே பார்த்தணும்டா இவரும் ஒரு ஆரை தான் இவர் OQ என்பதும் ஒரு ஆரை இதை கண்டுபிடிக்கிறது முதலாவது இவரும் ஒரு ஆரையாக வருவார் என்பதை நாங்கள் இனங்காண வேணும் இனங்கண்ட பிற்பாடுதான் நாங்கள் கேள்வியை ஸ்டார்ட் பண்ணணும் சரியா அவர் கேள்வியை பார்த்தோம்டா கொஞ்சம் நீளம் வந்திருக்கிறார் எந்தெந்த பக்கத்தில் நீளம் வந்திருக்கிறார் OQRம் PQவும் QR எத்தனையாம் QR என்பது 8 எது QR QR இவர் 8ஆம் 8 சென்ட் போட்டாச்சு PQ6 சென்டிமீட்டர் PQ6 இவர் 6 இதுவும் போட்டாச்சு இப்ப கேட்டுக்கவங்கள்ட்ட ஆரை எவ்வளவாம் சரிங்க பாருங்க இணைப்போம் நாங்கள் இந்த OQ ஒரு ஆரை தானே இணைச்சாச்சு இது 8 கீழே வார இவரும் எத்தனையா இருக்கும் இவரும் 8 சென்டிமீட்டர் தான் அப்ப இது செங்கோண முக்கோண பிள்ளைகள் செங்கோண முக்கோணி போட்டோம்னா விட வரும் உங்களுக்கு எவ்வளவு வரும் இது செம்பக்கம் இது 6 இது 8 ஒன்று நாங்கள் பைதக சுமை கால போகலாமே எப்படி பைதக சுமை கால போறது முதலாவது 3 4 5 சரி 3 4 5 சொன்னா 3 4 5 முதலாவது வந்து 3 4 5 மற்ற ரெண்டு பக்கம் வந்திருக்கிறார் அது வந்து 6 8 வந்திருக்கேன் 6 8 பாப்பம் 3 2 மடங்கு இத்தனை பிள்ளைகள் 6 4 2 மடங்கு 8 அப்ப 5 2 10 இருக்கும் அப்ப செம்பகம் பெரும் இது 6 வந்து எவ்வளவா இருக்குமாண்டா 10 சென்டிமீட்டர் இருக்கும் அல்ல பைதகஸ்தேட்டை போடும் போட்டுப்பார் என்னண்டு OQ தான் ஆரை அப்ப OQ வர்க்கம் சமன் OP வர்க்கம் சக இந்த PQ இன் வர்க்கம் சரி சமன் OP எவ்வளவு OP வந்து 8 வர்க்கம் சக PQ என்பது 6 வர்க்கம் எவ்வளவு போட்டா 8 8 64 சக 6 6 36 கூட்டினா பிள்ளைகள் 100 100 OQ வர்க்கம் தான் 100 உங்களுக்கு OQ தானே தேவை அப்போ OQ தேவைண்டா OQ வரும் வர்க்க மூலம் 100 என்னோட பிள்ளைகள் 10 எப்படி ஜனம் விட சரியா இருக்குமா 10 சென்டிமீட்டர் வந்து இது ஆரையா இருக்கும் ஆரை வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கும் சரியோ அடுத்த கேள்வி பாம்பிள்ளைகள் இருக்கா 10வது கேள்விகளே இருக்கு log x சமன் 1.75 எனின் x இன் பெருமானத்தை 10 வலுவாக தருக அதாவது சுட்டியாக்கட்டுக வேற ஒன்றும் இல்லை எனக்கு சுட்டியாக்கட்டுக எப்படி சுட்டியாக்கட்டுக்காரடா பாருங்க இருக்கா இந்த எல்ஜி யாருக்கு சமனா இருக்கா log அடி 10க்கு சமனா இருக்கு அப்ப LGX என்று சொல்றது 1.75 சொன்னா பிள்ளைகள்
இந்த எக்ஸின் பெருமானம் வரும் எக்ஸ் சமன் இந்த லொக்கை விட்டோம்டா இந்த லொக்கு அடி 10 என்ன செய்யுமாண்டா அங்காளி பக்கம் போய் இந்த பெருமானத்தின் அடியாக மாறும் 10னுடைய 1.75 மாறும். அப்போ எக்ஸின் பெருமானம் விளையாது அதான் வந்துட்டுது எக்ஸ் சமன் 10னுடைய 1.75 வேல்யூ இதுதான் விட. உங்களுக்கு தெரிய வேணும் என்னண்டு லொக்கண்டு போட்டதால் அங்கே அடி என்ன இருக்கும் 10 இருக்கும்னு உங்களுக்கு தெரிய வேணும். இந்த வார அடிதான் என்ன செய்யும் அங்கேயும் அடியாக வரும் அது ஞாபகம் இருக்கணும். சுட்டியில் வர அடி வந்து லொக்கில் வர அடி தான் அங்கேயும் இருக்கும் சுட்டியில் வர அடியாகவும் இருக்கும். இது உங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளை தெரிஞ்சாதான் இந்த கேள்வி செய்யலாம். சரியா ரைட் 10 கேள்வி பார்த்தாச்சு 11வது கேள்வி போவோம். ரைட் இலகுவான கேள்வி உண்டு. உருவில் ஏபியினால் வகை குறிக்கப்படும் நேர்கோட்டின் படுத்திறனை காண்க. அப்ப படுத்திறன் கேட்டபடியால எங்களுக்கு என்ன பிள்ளை தெரியும் படுத்திறன் காண்றதுக்கு படுத்திறன் சமன்பாடு வந்து என்னது m சமன் y1 மைனஸ் y2 x1 மைனஸ் x2 இதான பிள்ளை முறை. வரையபிள்ளை இருந்து 2 புள்ளிகள் எடுத்துட்டு அந்த 2 புள்ளிக்கு நான் x1 y1 x2 y2 பேர் வச்சுட்டு y1 மைனஸ் y2லேருந்து கழிச்சு போட்டு அதை வந்து x1 மைனஸ் x2 கழிச்சு போய் பிரித்து விட்டா விட வரும் தான் சமன்பாடு. ஆனால் இந்த கேள்வியில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படி செய்யலாம் அப்படியே படுத்தனை வச்சுக்கொண்டு. சரியா ஒன்று உற்பத்திக்குள்ள போகிறார் இது இந்த கோடு உற்பத்திக்கால போகுது எங்களை இதாக கேட்கல எங்களை கட்டது மற்ற புள்ளியாக கட்டு இதுதான் கட்டுருக்கு. சரியானே அது எப்படி இவ்வளோ காண்றது உற்பத்திக்கால போனால் இந்த இது ஆளுகுறை என்னவா இருக்கும் 0,0,0 இருக்கும் வேணா இதில் மற்ற ஆளுகுறை தெரியும் எனக்கு. உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள் வரைபொண்டில் 2 கோடுகள் சமாந்தரமாக போகுதுண்டா 2 கோடுகள் சமாந்தரமாக போனால் அவைண்ட படித்திரங்கள் சமனாக இருக்கும். விளங்குதா 2 கோடு சமாந்தரமாக போனால் எப்படி இருக்கும் அவைண்ட படித்திறன்கள் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். ஏன் சாய்வு ஒன்று தானே இது வந்து கிடையோடாகிற கோணமும் இது கிடையோடாகிற கோணமும் சமன். படித்திறன் என்பது சாய்வு படித்திறன் என்பது பிள்ளைகள் வரைவின் சாய்வு டீட்டான இது என்ன இருக்கும் டீட்டாவாக தான் இருக்கும். விளங்குதா அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் கீழே வந்த வரைவுண்ட படித்திறனை கண்டா அதுதான் நேற்ற படித்திறனாக இருக்கும் மத்திய கோட்டினுடைய படித்திறனாகவும் இருக்கும். அப்போ ஒரு புள்ளி தெரியும் பிள்ளை எனக்கு 4,2 உற்பத்தி காலப்பருடைய 0,0 இருக்கும். இவற்றை படுத்திறனை கண்டனண்டா இவற்றை படுத்திறன் தான் இவற்றையும் படுத்திறனாக இருக்கும். ஃபோரன் பிள்ளைகள் வேறு பேர் வைப்போம் x1 y1 இது x2 y2 சாம்பல் ஒன்றை போட்டா பிள்ளைகள் y1 0 வச்சுக்கேன 0 சய y2 பிள்ளைகள் அங்கே 10 என்ன y2 2 வச்சுக்கேன் கீழே x1 0 x2 பிள்ளைகள் 4 எவ்வளோ வரும் பிள்ளைகள் சய 2 சய 4. சரியா அப்போ சயவா பிரிஜா பிள்ளைகள் தெரியும் மறையா பிரிஜா என்ன வரும் நேர் வரும் 10 4 சுருக்கினாமல் E2 E10 எவ்வளவு அரை. படித்திரம் வரும் பிள்ளைகள் அரை m சமன் 1/2 இருக்கும். இவற்றையும் 1/2 தான் இவற்றையும் 1/2 தான். சரி இப்போ பாரு ஏபியின் சமன்பாட்டை கேட்கல இதான் கேட்டகள் இதோட முடிஞ்சது. ஏபியின் சமன்பாட்டை y சமன் mx சி என்ற வடிவில் எடுத்துருக்கு. சி என்றா என்ன சி என்றது வெட்டுத்துண்டு வெட்டுத்துண்டது பிள்ளைகள் y அச்ச வெட்டுற புள்ளி தானே y அச்ச வெட்டுற புள்ளி 6. அப்போ சி சமன் எத்தனையா இருக்கும் சி சமன் 6. படுத்துறாங்க எவ்வளோ படுத்துறேன் அரை. அவள் சாம்பாடு எப்படி பிள்ளை வரும் y சமன் m எவ்வளவு m வந்து அரை x அப்படியே வரும் அரை x வெட்டுத்துண்டு 6 y சமன் அரை x 6. அப்போ இந்த கோருட சாம்பாடு எப்படி இருக்கும் இந்த கோருட சமன்பாடு இங்கே எடுத்துன எவ்வளோ வெட்டுத்துண்டு 0. அப்போ என்ன வரும் y சமன்
அதில் எக்ஸ் மட்டும்தான் விடுதலை பூஜ்ஜியம் தானே. அப்போ ரெண்டு சமன்பாடும் உண்டா வருமோ? சமன்பாடுகள் வராது, சமனாக வராது. இது சமனாக இருக்கும்டா. ரெண்டு கோடுகள் சமாந்தரமாக போனாவே இந்த படித்திறன்கள் படித்திறன் மட்டும் சமனாக இருக்கும். வெட்டு துண்டு வேறுபடும். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்த கேள்வி 12வது. ஓகே பார்ப்போம். மாணவர்கள் கணித பாடத்துக்கு பெற்ற புள்ளிகளை வலையுறு வரியத்தில் வகை குறிக்கப்பட்டுள்ளன. இதற்கேற்ப 15லும் கூடிய புள்ளிகளை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையை பின்னமாக தருக. 15 புள்ளியை விட கூட எடுத்தாக்களை வந்து பின்னமாக தரட்டான். சரி, மொத்தாக்கள் எத்தனை பேர்? முதல் மொத்தாக்களை கண்டுபிடிக்க வேணும். அதுக்கு பிறகு 15க்கு மேலே வந்தாக்களை கண்டுபிடிக்க வேணும். அதாவது என்ன சமன்பாடாக இருக்கும்? மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையின் மேல் 15 புள்ளியை விட கூட எடுத்தாக்கள் எண்ணிக்கை, இதுதான் சமன்பாடு. சரி பார்ப்போம். இங்கே எத்தனை இடம் இருக்கு? இது 0.5க்குள்ள 8, 5.10க்குள்ள 4, 10.15ல 10, அங்கால 15 20ல 6, 20 25லையும் 6, 25 30ல 12, 12 மாறும் 18, 18 மாறும் 24, 34, 34 மட்டும் 42, 42 மட்டும் 50. மொத்தாக்கள் 50. அது கண்டுபிடிச்சாச்சு கூட்டி. இனிப்பாக்களும் 15 புள்ளிக்கு மேலே எத்தனை பேர்? 15 புள்ளினா தான் 15. இதோட கூடன்னு சொன்னால் இஞ்சால வர்றது 6 மாறும் 12, 12 12 24. இதை சுருக்கினா அவ்வளோ வரும் பிள்ளைகள். மேலே 10 சுருக்கினா 12, கீழே சுருக்கினா 25. 12 கீழ் 25 வரும். இப்போ இதெல்லாமே ப்ராக்டிஸ் தான் பிள்ளைகள். ப்ராக்டிஸுக்காக தான் செய்கிறோம் இந்த கேள்வி எல்லாம். இதே மாதிரி கேள்வி போடுறாங்க விட போடலாம். இதெல்லாம் விலகுவான கேள்வி தான் பிள்ளைகள். வலையுறு வயது வந்துருக்கிறார். வலையுறு வயதை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு ஆக்களின் எண்ணிக்கையும் காணலும். 0.5ல 8, 5.10ல 4, 10.15ல இப்படி ஒவ்வொன்றையும் எங்கிட்ட மொத்த எண்ணிக்கை கண்டா மொத்த எண்ணிக்கையின் மேல் அவர் கேட்டது 15க்கு மேல் எடுத்த ஆக்கள் ஒன்றே போட்டோம்னா பின்னா வரும். விட என்ன? இப்போ 25 மேல் 12 இருக்கும். 25 மேல் 12. சரியா பிள்ளை? ரைட். அடுத்த கேள்வி 13வது பார்ப்போம். உருவில் ஏபிசிடியில் இணைகரமாகும். ஏபிசிடியில் இணைகரமாகுமாம். ஏபிசி இணைகரமாம். ஏஇ சமன் இஎஃப். ஏஇ சமன் இஎஃப். ஓகே, ஏஇயும் இஎஃப்பும் சமனாக குறிச்சிட்டேன். தரப்பட்டுள்ள தகவலுக்கு ஏற்ப பின்வரும் கூட்டுக்கள் சரியாயின் சரி குறியையும் பிள்ளையாயின் எதிரே பிழை குறியும் விட்டான். அப்போ சமனை குறிச்சிட்டேன் பிள்ளைகள். அது கேள்வியை பார்ப்போம். இப்போ இணைகரம்னு சொன்னபடியால் இதில் ஏபியும் அடுத்தது டிசியும் சமனாக இருக்கும். அதே மாதிரி இவரும் சமனாக இருக்கும். இவரும் சமனாக இருக்கும். அதே மாதிரி இவ்வளவும் சமனாக இருக்கும். சரியோ? முதலாவது முக்கோணி ஏபிஇயும். முக்கோணி ஏபிஇன்றது யார்? ஏபிஇ நம்மளை பார்ப்போம். முக்கோணி ஏபிஇ இவரும் எவரும் முக்கோணி சிஇஎஃப். சிஇ அங்கால என்ன சிஇஎஃப்பும் இவரும் என்ன செய்யுமா? கோணம் கோணம் பக்கம் என்ன சந்தர்ப்பத்தை ஒருங்கி செய்யுமா? கோணம் கோணம் பக்கத்தில் ரெண்டுமே ஒருங்கி செய்யுமா? இப்படி பார்ப்போம். சமணம் வரும் உண்டு. இப்போ இந்த கோடும் சமாந்திர கோடு. அப்போ இந்த கோணமும் சமன். ஒரு கோணம் வந்துடுது. ஓமடா குத்தரு கோணம் என்ன? குத்தரு கோணம். அப்போ இந்த கோணம் சமன். அப்போ இது ரெண்டும் ஒன்று விட்ட கோணம் பிள்ளைகள் பாருங்க. சமாந்திர கோடு வெறும் சமாந்திர கோடு. இந்த ரெண்டு கோடு நினைச்சு பார்த்தோம்டா இந்த முக்கோணில் இருக்கிற இவர் சிஇஎஃப்ல இருக்கிற இந்த கோணமும் இஏபியில் இருக்கிற இந்த கோணம் எப்படி இருக்கும்? ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருக்கும். கோணம் வந்துட்டு அதே மாதிரி இந்த கோணமும் குத்தரு கோணம். கோணம் வந்துட்டு இது பக்கம் சமனாக இருக்குது. அப்போ கோணம் பக்கத்தில் ஒரு இங்கே செய்யும். இந்த கூட்டு சரி, இந்த கூட்டு சரி. சரி, அடுத்த வழியை பார்ப்போம். இருக்கா கழிப்போம். இணைகரம் ஏபிசிடியும் இணைகரம் ஏபிசிடி எது?
ABCD இவரும் முக்கோணி ADFும் பரப்பளவில் சமன். முக்கோணி ADFும் பரப்பளவில் சமனா. இந்த முக்கோணியும் இந்த முக்கோணம் ஒருங்கி செய்யும். ஒருங்கி செஞ்சா பரப்பளவு எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். சமனாக இருக்கும். சரியா? இப்ப எக்ஸ்ட்ராவா நிற்கிறார் இவர் தான் இருக்கிறார். பாருங்க, இவர் தான் இருக்கிறார். ரைட். இந்த ரெண்டு முக்கோணியோடையும் இவரை கூட்டினா எவர் வரும்? இந்த பரப்பை கூட்டினோம்டா இந்த இணையத்தின பரப்பு வரும். அதே நேரம் இந்த முக்கோணியோட பரப்பும் என்ன செய்யும்? வந்து சேரும். ஆகவே ரெண்டும் எப்படி இருக்கும்? பரப்பளவுல சமனாக இருக்கும். இதங்கட இதை மாதிரி வெளிப்படம் ரெண்டு மாதிரி பிள்ளைகள் இந்த பரப்பளவும் இந்த பரப்பளவும் சமன். அவரோட ஒரு புதிய பரப்பளவு கூட்டுகள் என்ன வருது? இணைகர பரப்பு வருது. இணைகர பரப்பு வருது. அதே நேரம் என்ன வரும்? இந்த பெரிய முக்கோணியோட பரப்பும் அங்க என்ன செய்யும்? சேர்ந்து வரும். அப்ப ரெண்டும் எப்படி இருக்கும்? பரப்பளவுல சமனாக இருக்கும். சரி பிள்ளை, ரைட். 14 போவோம். 14 cos θ சமன் 0.8 என தரப்படும் போது ஒருவில் உள்ள தரவுகளை கொண்டு PQவின் நீளத்தை காண்க. அப்போ cos θ எழுதுவோம். cos θ சமன் அயற்பக்கத்தின் கீழ் சம்பக்கம். அயற்பக்கத்தின் கீழ் சம்பக்கம். சரி, cos θ சொன்னபடியே அயற்பக்கம் எது? θனுடைய அயற்பக்கம் இந்த PQ. மேல PQ வரும். சம்பகம் வந்து எவ்வளவு? சம்பக்கம் வந்து 5. cos θக்கு பெருமதி எவ்வளவு? 0.8. அப்ப 0.8. PQ ஓடபடியா என்ன செய்யும்? இந்த பிரிவர் அங்க என்ன செய்யும்? பெருக்கப்படும். PQ வரும் பிள்ளைகள். PQ சமன் 0.8 தர 5. எவ்வளவு வரும் பிள்ளைகள்? 840 4.0. அப்ப எவ்வளவு? 4 சென்டிமீட்டர். ஆகவே PQ சமன் 4 சென்டிமீட்டர். PQ சமன் 4 சென்டிமீட்டர் வரும். ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போம். 15வது. முதலுறுப்பு சயனாளாகவும், முதலுறுப்புன்னு சொன்னா A என்ன பிள்ளைகள்? A வந்து சயனாளாகவும், இரண்டாம் உறுப்பு 12 T2 12ஆகவும் உள்ள பெருக்கல் விதியின் நான்காம் உறுப்பை காண்க. A வந்து சயனாலு, இரண்டாம் உறுப்பு வந்து 12. இப்ப எங்களுக்கு என்ன கேட்டு? நான்காம் உறுப்பு. அப்ப உங்களுக்கு என்ன தெரிய வேணும்? பொது விகிதம் R தெரிய வேணும். பொது விகிதம் R. முதலாம் உறுப்பு தெரியும், இரண்டாம் உறுப்பு தெரியும். அப்ப முதலாம் உறுப்பு சயனாலு, இரண்டாம் உறுப்பு 12. இரண்டாம் உறுப்பை முதலாம் உறுப்பால் பிரிச்சு விட்டா எனக்கு என்ன வரும்? R வரும். அப்ப 12 நான் பிரிக்கணும் சயனாலால. சகவ சயவா பிரிச்சா சய பிள்ளைகள். மேல சக 12 இருக்குது, கீழே வந்து சயனால பிரிச்சா சயவெல்லாம் விட போகுது. 12 4 பிரிச்சா 3 பிள்ளைகள். அப்ப பொது விகிதம் பெறும் சய 3. ஏ தெரியும் சய4, பொது விகிதம் தெரியும் சய 12, சய 3. அப்ப நான்காம் உறுப்பு கேட்டிருக்கிற நான்காம் உறுப்புனா T4. நாலாம் உறுப்புக்கு சமன்பாடு AR n-1. இதான் TN உரிய சமன்பாடு. என்ன இதான் TN உரிய சமன்பாடு. TN சமன் என்ன? TN சமன் AR n-1. சரியோ? உன்னை பெரிதா பிள்ளைகள் T4 நாலாம் உறுப்பு வரும். A வந்து சய4, சய4 தர பொது விகிதம் R வந்து சய 3 மேல வரும். நாலாம் உறுப்பு தானே. அப்ப 4 சய 1. அப்ப சய 4 தர சய 3 எத்தனையாம் வலு பிள்ளைகள்? 3ஆம் வலு. அப்ப சய 4 அப்படி இருக்கட்டும் பிள்ளைகள். சய 3 3ஆம் வலு வந்தா சய 3 போட்டு 3 தரம் பெருக்கணும். சய 3 தர சய 3 தர சய 3. சயதர சய சகதர சய பிள்ளைகள் சய வரும்.
3 9 9 3 27 அப்ப -27. அப்ப சய 3னுடைய மூன்றாம் ஒரு வரும் சய 3னுடைய மூன்றாம் ஒரு எத்தனை சய 27. பெருக்கி விடைய போடுவோம். சயதர சய பிள்ளைகள் சகவாக இருக்கும். சக 4ஆல் 27 பெருக்கினால் 4 28 8 எழுது 2 மிச்சம் 4 2 8 8 2 10 108. அப்ப என்னுடைய 4ஆம் உறுப்பு இந்த பெருக்க விருத்தியின் 4ஆம் உறுப்பு எத்தனையா இருக்கும் என்றால் 108ஆக இருக்கும். சரியா பிள்ளை? ரைட். அடுத்த கேள்வி போவோம். 16வது கேள்வி. 16வது கேள்வியை பார்த்தோம்னா, உருவில் ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் ஏசி பிசி என்பன இரு நான்களாகும். ஏசியும் பிசியும் நான். ஏசியும் பிசியும் நான். ஓகே, ஏசியும் பிசியும் நாங்கள். சரியா தான் இருக்கிறார். ஏடியோ 90 பாகை. ஏடியோ இந்த கோணம் 90 பாகையாம் எனின் கோணம் ஏஓடிக்கு சமனான கோணத்தை பெயரிடுக. கோணம் ஏஓடிக்கு சமனான கோணத்தை பெயரிட்டான். இது ஏஓடிக்கு சமனம் கொண்டிருக்கிறார். ரைட்டா கண்டுபிடிக்கலாம் பிள்ளைகள். இது ஒரு நல்ல கேள்வி உண்டு. சரியா? பாருங்க இருக்கா. இதுல இவர் 90 பாகை. இவர் இந்த இது ஏடியோ சொல்லியிருக்காரு. ஏடியோ 90 பாகை. இது 90 பாகை. இப்ப இந்த இது விட்டம் விட்டம் பரிதியில அமைக்கிற கோணம் எத்தனை பாகையா இருக்கும்? அதுக்கும் 90 பாகை. சரிண்ணா? இது 90 பாகை. இதுக்கும் 90 பாகை. அப்ப இதுவும் 90 பாகைண்டா பிள்ளைகள். ரைட். இது ரெண்டும் 90 பாகைன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த ரெண்டும் எப்படி இருக்கும்டா சமாந்தர கோடுகளாக இருக்கும். ஏன்னு பாப்போம். இவரும் ஒத்த கோணங்கள் பிள்ளைகள். அப்ப கட்டாயம் இது ஒரு சமாந்தர கோடாக இருக்க வேணும். சரிதானே? இது சமாந்தர கோடாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த கோணமும் இந்த கோணம் எப்படி இருக்கும் பிள்ளைகள்? சமனா இருக்கும். ஏஓடியும் சமனாக இருக்கும் என்றால் ஏபிசியாக இருக்கும். ஏபிசி என்ன காரணம் என்றால் ஒத்த கோணங்கள். ஒத்த கோணம். திருப்பி ஒரு வாரம் பிள்ளைகள் படத்துக்கு வாருன்னு கவனிங்கோ. ஏன் சமாந்தர கோணம் சொல்றேன்? அதாவது அவர் கேள்வியில தான் தரவுக்கு ஏற்ற மாதிரி, கேள்வியில சொன்ன தரவுக்கு ஏற்ற மாதிரி இது 90 பாகை. வட்டத்தின் விட்டம் இவர் பரிதியில் அமைக்கிற கோணம் இவர் 90 பாகை. இந்த கோட்டையும் பார்க்கிறோம். இது ரெண்டும் ஒத்த கோணங்களாக இருக்குது. இவருமே ஒத்த கோணங்களாக இருக்குது. அப்ப கட்டாயம் இந்த கோடும் சமாந்தர கோடாக இருக்க வேணும். ஆகவேதான் இந்த கோணம் எப்படி இருக்கும்? ஒத்த கோணங்களாக இருக்கும். சரியா? அடுத்த கேட்கிறார், ஓடி சமன் 4 சென்டிமீட்டர். இது 4 சென்டிமீட்டர்னு சொன்னால் பிசியின் நிலம் ஜாரு. இந்த பிசியின் நிலம் ஒன்று கேட்டிருக்கா. சரி பிள்ளை பாருங்க. இந்த முக்கோணியம் திருப்பி அழைச்சி போட்டு வாரணும் இருக்கா. அவர் முடிவுக்கு எடுத்துட்டோம். 2 கோடும் சமாந்தர கோடு முடிவுக்கு வந்துட்டோம். இவரும் சமாந்தரம் முடிவு வந்துட்டோம். இப்ப சொல்றார், இது 4 என்றால் இது எத்தனையாம்? இது 4 சென்டிமீட்டர்ண்டா இது எத்தனையாம்? சரி, இந்த பக்கத்தினுடைய நடுப்புள்ளி இவர் பிள்ளைகள். இந்த பக்கத்தின் நடுப்புள்ளி இவர். சரியா? இப்ப இந்த இது இது இந்த முக்கோணம் இந்த பக்கத்தை பாருங்க. இது மையம். இது ரெண்டுமே ஆரைகள். ஆகவே இதுவும் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். இதுவும் சமனாக இருக்கும். இதுவும் சமன். அப்ப இந்த ரெண்டும் சமன். அது ரெண்டு கோடு நினைக்கிற கோடு எப்படி இருக்கும் பிள்ளைகள்? 3ஆவது பக்கத்துக்கு சமாந்தரமா இருக்கும். அதே நேரம் இவற்ற அரைவாசியா இருக்கும். இவற்ற அரைவாசி. அப்ப 4 இருக்கும். இது 8ஆக இருக்கும். நடுப்புள்ளி தேட்டம். பிசி வரும் பிள்ளைகள் 8 சென்டிமீட்டர். என்ன காரணம்? நடுப்புள்ளி தேட்டம். பாத்தீங்களா? வட்டத்துக்குள்ள கொண்டு போய் நடுப்புள்ளியை போட்டு வச்சுக்கிறாங்க. ரைட், பரவாயில்ல. அடுத்த கேள்வி பாம்பள்ளியில் இருக்கா. 17வது கேள்வி. மையக்கோணம் 90 பாகை உள்ள ஆரச்சிறையம். மையக்கோணம் 90 பாகை தெரியவனும் கால்வட்டம் உண்டு.
ஒரு செங்கோண முக்கோணியம் கொண்ட கூட்டுதல் உருவம் காட்டப்பட்டுள்ளது. ஏசி எனும் கோட்டின் நீளம் 28 சென்டிமீட்டர். ஏசி வந்து 28ஆம். ஏசி இவ்வளவும் வந்து 28ஆம். இது 14 இருக்கும், இது 14 இருக்கும். சமனான குறிச்சிக்காரனே. முழு உருவினதும் பரப்பளவை காண்க. முழு உருவினதும் பரப்பளவை கேட்டிருக்கிறார். எப்படி காணுடைய முழு உருவின் பரப்பளவு? அப்ப இது என்ன பரப்பளவு காண வேணும்? இது 14 இதுவும் 14 தான். என்ன முதல் முக்கோண பரப்பா காணும் பிள்ளைகள். அரை தர அடி 14, செங்குத்து உயரம் திருப்பி அதுவும் 14. சுருக்கினா பிள்ளை வரும் 2 7 பிள்ளைகள். பரப்பளவு வரும் 7 14 7 4 28 2 மிச்சம் பிள்ளைகள் 7 2 9 98 சென்டிமீட்டர் வர்க்கம். இது முக்கோணின பரப்பளவு. இனி கால் வட்டத்தின பரப்பளவு வரும் பிள்ளைகள். கால் தர பை ஆர் வர்க்கம் 1/4 தர பைக்காக 22/7 ஆர் வர்க்கம் 14 தர 14. சுருக்கினா பிள்ளை வரும் உங்களுக்கு 7 1 7 2 14 2 2 4 2 11. சுருக்கினா 11 4 44 4 மிச்சம் 11 2 14 15 154. இது 98 இது 184. ரெண்டையும் கூட்டி விட்டோம். இது 98 பிள்ளைகள். இது பரப்பளவு 184. ரெண்டையும் கூட்டினா மொத்த பரப்பளவு வரும் பிள்ளைகள். கூட்டினோம்னு சொன்னா 8 4 12 ஒரு மிச்சம் 10 5 15 ஒரு மிச்சம் 252 சென்டிமீட்டர் வர்க்கம் கொண்டு வரும் பிள்ளைகள். மொத்த பரப்பளவு 252 சென்டிமீட்டர் வரும். சென்ட் வர்க்கம் கொண்டு வரும். சரிதானே? ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போம். 18வது காரணிப்படுத்துக. இலகுவான கேள்வி நான் போட்டிருக்கார். அப்ப ஏ வர்க்கத்தின குணகம் 4 இருக்கிறபடியால முதலாவது இந்த 4ஆல பின்னுக்கு இருக்கிற மாறி இருப்ப பெருக்கணும் பிள்ளையர். அப்ப 4 1 4 சக 4. சரிதானே? இனி பெருக்கம் 4க்குரிய பெருக்கத்தை பார்க்க வேணும். 4 1 4 வரும். அடுத்தது ஈ2 4 வரும். இப்ப நடுவில் பிளஸ் என்னபடியால கூட்டுத்தொகை எனக்கு நடு உறுப்பு வரணும். கூட்டுத்தொகை நடு உறுப்பா இருக்கணும். 4 3 5 4 5. அப்ப எனக்கு இது வராது. 10 10 4. இது சரி. நடு உறுப்பு 4 தானே 4. அது என்ன 4? சய 4 இவருக்கும் சய இவருக்கும் சய. அப்பதான் பிள்ளைகள் எனக்கு பெருக்கேக்குள்ள சய 2 தர சய 2 என்ன வரும்? சக 4 வரும். கூட்டேக்குள்ள சய 2 சய 2 சய 4 வரும். இது வந்து பெருக்கமாக இருக்கும். இது வந்து கூட்டுத்தொகையாக இருக்கும். அப்ப சரி பிள்ளைகள் விட வந்துட்டு 4a வர்க்கம் சய 2a சய 2a சக 1. 4 வர்க்கத்துல இருந்து 10a எழுதும் பிள்ளை நாங்கள் 10a பொது எடுக்கலாம். 10a பொது எடுத்தோம்டா 2a பொது எடுத்தோம்னு சொன்னா இதுல 2a பொது எடுத்தோம்னு சொன்னா உள்ளுக்கு 2a வரும். சய 1 மிச்சம். சய 1 பொது எடுத்தோம்டா 2a சய 1. 2a சய 1 2a சய 1 பிள்ளைகள் 2ல இருந்தும் 2a சய 1 பொது எடுக்கலாம். 2a சய 1 பொது எடுத்தோம்னா உள்ளுக்கு என்ன வரும்? 2 சய 1 வரும் பிள்ளைகள். 2a சய 1 முழுவதின் வர்க்கம் என்று வரும். 2a சய 1 முழுவதின் வர்க்கம் என்று வரும். சரி ரைட். 19வது கேள்வி. உருவில் ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் உள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காணுங்க. எக்ஸ் என்றது இவரான எக்ஸாம். எக்ஸின் பெருமானம் கேட்டபடியால வட்டத்துக்குள்ள வரபடியால வட்ட கோணங்கள் மைய கோணம் பருதி கோணம் என்பன வாரத்துக்குன்னு இருக்கு. சாத்தியக்கூறு இருக்குது. ஒருக்கா பார்ப்போம். இது 104 பாகை பிள்ளைகள். இது 104 பாகை. இதுவும் இதுவும் ஆரைகளாக இருக்கும்.
அதே மாதிரி இதுக்கும் இதுக்கும் 6. அப்போ இதுலேருந்து இந்த கோணம் கண்டுபிடிக்கலாம் பிள்ளைகள். கண்டுபிடிச்சோம்டா 180ல் 104 போனா பிள்ளைகள் மிச்சம் பெற முடியும். இந்த முக்கோணியை பார்த்தோம்டா இதில் இந்த முக்கோணியை பார்த்தோம்டா 104 பாகை 180 பாகம் மொத்தம். இதெல்லாம் கூட 180 பாகம். அதுலேருந்து 106 கழிச்சோம்னா மிச்சம் வெறும் பிள்ளை எங்களுக்கு இதில் 7 76 பாகம். 76ன்னு சொன்னால் இது 30. ஓகே, இது 38 இருக்கும், இது 38 இருக்கும் என்ன? ஓகே, அப்போ இந்த கோணம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் இது 32 இது எத்தனையா இருக்கும்? இதுவும் 32. ஏன் இன்னும் கொஞ்சம் சமன் தானே பிள்ளை. அப்போ இவருக்கு இந்த கோணம் சமனாக இருக்கும் 32 பாகை. அப்போ மொத்தம் எவ்வளோ எத்தனை பிள்ளைகள்? இப்போ நான் திருப்பி வார் நடிச்சு போட்டு வாரணும் இருக்கா. அப்போ கண்டுபிடிச்சாச்சு. இது 38, இது 32. அப்போ கூட்டினா எவ்வளோ எத்தனை பிள்ளைகள்? 8 11 70 பாகைன்னு வரும். உங்களுக்கு தெரியும் வட்ட நாட்பகல் ஒன்றின் எதிர்கோணங்களின் கூடுதொகையில் 180 பாகை. அப்போ 70 பாகைண்டா இது 110 பாகையாக இருக்கும். எக்ஸாம் 110 பாகை. இல்லை, படத்தை வச்சுக்கோன்னு படத்துல எல்லாம் நோட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான் பிள்ளைகள். இதுக்கு என்ன செய்யணும்னா திருப்பி ஃபர்ஸ்ட் பார்ட்ல கழிச்சு இது பார்க்கணும். அப்போதான் என்ன செய்யலாம், நாங்கள் தெளிவான முடிவுக்கு வரலாம். அடுத்த 20வது கேள்வி. சமநிலை 2x ஒன்று சிறிது சமன் 6 திருப்திப்படுத்துமாறு எக்ஸ் எடுக்கத்தக்க நேர்நிலையங்களை எழுதிட்டாமா. சரி பிள்ளை பாப்போம் இருக்கா. வளமையாக சாம்பார் தூக்கிற மாதிரி தான் கூட்டுப்படுற உண்டாங்களை போய் கழிப்படும். அப்போ 2x இருக்கு பிள்ளைகள் சிறிது சமன் 6/1. இப்போ 2x வரும் பிள்ளைகள் சிறிது அல்லது சமன் 6ல் 1 போனால் 5 பெருக்குப்பார் 2ஆல் பிரித்தோம் என்றால் 5/10 வரும். அதாவது எக்ஸ் என்பது தசமாதனம்டா 2.5க்கு சமனாக இருக்கும் அல்லது 2.5 விட என்ன இருக்கும், குறைவா இருக்கும். அப்போ எண்கோடன்னு பார்த்தோம்னா இது 0 1 2 இது 3 2.5 பிள்ளை 2க்கும் 3க்கும் இடையில வாரது. இது ஒரு தசமன். எங்களுக்கு கேட்டிருக்குது எக்ஸ் எடுக்கத்தக்க நேர்நிறை எண்கள். நேர்நிறை எண்கள் நிறைய தான் கேட்டது முழுவன். சரி, 1 2.5க்கு சமனாக இருக்கலாம் அல்ல 2.5 விட குறைவா இருக்கணும். ஆனா அப்படி இருக்கணும் நேர்நிறை எண்ணா இருக்கணும். 0 என்பது நேர்நிறை எண்ணு இல்லை பிள்ளைகள், அது நேரம் இல்லை மறையும் இல்லை. அப்போ எக்ஸ் எடுக்கக்கூடிய பெருமானம் எதுன்னு சொன்னா 2.5 என்பது ஒரு நிறைய எண் இல்லை. ஆகவே 2.5 நிறைய 2 அடுத்தது 1 இருக்கும். அப்போ 1,2 ஆகிய நிறைய எண்களை எடுக்குமாறு இந்த எக்ஸ் என்றவர் அப்படி எடுப்பார். சரியா? 21வது கேள்வி. 21வது கேள்வி. 1 தொடக்கம் 6 வரை எண்களிடப்பட்ட ஒரு கோடாத தாயக்கட்டை எரியும் போது கிடைக்கும் பேறுகள் தொடர்பான கூட்டுகள் பொருத்தமற்ற கூட்டை தெரிவு செய்யட்டுமா. வடிவா பார்க்கணும். இதுல 1 தொடக்கம் 6 வரை இலக்கணோட தாயக்கட்டை எரிய என்ன இலக்கம் கிடைக்கும்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 வரையான இலக்கங்கள் கிடைக்கலாம். 6 வரைக்கும் இலக்கம் கிடைக்கலாம். சரி, இப்ப என்ன கேட்டிருக்கிறார், இரட்டை எண் கிடைத்தல் என்பது கூட்டு நிகழ்ச்சி ஆகும். கூட்டு நிகழ்ச்சின்னு சொன்னா பிள்ளைகள் உதாரணம் இதே பாவமே இரட்டை எண். இப்ப இங்க வரட்டை என்ன 2 வரும் 4 வரும் 6 வரும். அப்ப இது ஒரு கூட்டு நிகழ்ச்சி. ஏன், ஒன்றுக்கும் மேற்பட்ட பேறுகள் இங்க கிடைக்கின்றது. ஒன்றுக்கும் மேற்பட்ட பேறுகள் இங்க கிடைக்கிறபடியால் இது ஒரு கூட்டு நிகழ்ச்சி ஆகும். அது சரி. அடுத்து கேட்கிறார், 4 மடங்கு கிடைத்தல் என்னும் நிகழ்ச்சி எளிய நிகழ்ச்சி ஆகும். 4 மடங்குன்னு சொல்றது பிள்ளைகள் கவனிக்கணும். 4 மடங்குன்னு சொன்னா 4 மடங்கு 4 மடங்கு எத்தனை இருக்கு? 1 தான். 4 மட்டும்தான் இங்க 4 மடங்கு. அப்ப இவற்றை நிகழ்தகவு என்ன? 6 மேல் 1. அப்ப இங்க ஒரே ஒரு சான்ஸ் தான் பிள்ளை. இவருக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. ஆகவே இவர்களுக்கு எளிய நிகழ்ச்சியா இருக்கும். ஒரே ஒரு பேரு மாத்திரம் இருக்கிறபடியால இது ஒரு எளிய நிகழ்ச்சி தான். ஒரே ஒரு பேர் கிடைக்கிறபடியால இந்த நிகழ்ச்சி ஒரு எளிய நிகழ்ச்சியா இருக்கும். அத மாதிரி
5 மடங்கு கிடைக்கிறது. ஓ, அதுக்கும் ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் இருக்குது. ரைட். அப்ப இதுக்கும் கூற்று சரி. இந்த கூற்று சரி. ஒரே ஒரு பேரு மட்டும் கிடைச்சா அது வெளி நிகழ்ச்சி. ஒன்றுக்கு மேற்பட்ட பேரு கிடைச்சா அது கூட்டு நிகழ்ச்சி. ரைட். இரட்டை எண் கிடைத்தல் அல்லது 4 மடங்கு கிடைத்தல் என்ற நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவு 6 மேல் 4 ஆகும். இரட்டை எண் கிடைத்தல் என்றால் 2, 4, 6 அல்லது 4 மடங்கு கிடைத்தல் நிகழ்ச்சி நிகழ்தகவு வந்து 6 மேல் 4 ஆகும். 6 மேல் 4 இல்ல பிள்ளை, இங்க 6 மேல் 3. சரியா? 6 மேல் 3. அப்ப இங்க இந்த உடனே இருக்கும், பிழையாக இருக்கும், தவறான கூட்டா இருக்கும். சரியா? ரைட். அடுத்த கேள்வி பார்க்க இருக்கா? ஒருவில் காட்டப்பட்ட தகவலுக்கு ஏற்ப ஏயின் பெருமானம் கேட்டிருக்கார். இது 42 பாகையாம். இது ஒரு நாற்பகல்ன்ற புறக்கோணமா இருக்கு பிள்ளைகள். இந்த வட்ட நாற்பகல்ன்ற புறக்கோணமா இருக்குது. வேறு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வட்ட நாற்பகல் ஒன்றின் புறக்கோணமானது அவற்றை அகத்து எதிர்கோணத்துக்கு சமனா இருக்கும், இடத்துக்கும் சமனா இருக்கும். அகத்து எதிர்கோணத்துக்கு சமனா இருக்கும். அப்ப இந்த கோணத்தை கண்டுபிடிச்ச மாட்டா வெற்றி பிள்ளைகள், இந்த கோணத்தை கண்டுபிடிச்ச மாட்டா வெற்றி. காலிக்கிறேன். அப்ப இது 42 பாகையா இருக்கு. 42 பாகைண்டா இது வந்து 42 பாகையா இருக்கும். 42 பாகையா இருக்கும். ஏன் அப்ப 42 பாகையா இருக்கும்? இது கொஞ்சம் சமன் தானே. அப்ப 42 பாகையாக இருக்கும். ரைட். அடுத்தது அது விட்டாமன்னு சொல்லல. ஓகே பல்லல். சரி, இது 42. இது 42, 42, 84 பிள்ளைகள். இது 42, 42, 84. அப்ப இந்த கோணத்தை கண்டுபிடிக்கும் பிள்ளைகள். 180ல 84 போனா மிச்சம் 80ல 84 போனா 6. இதுல 7 இருக்கு. 7ன்னு சொன்னா 17. 17 8 போனா 9 பிள்ளைகள். 96 பாகையா இருக்கு. 96 பாயண்ட பட் எதிர்கோணம் இவர் பிள்ளைகள். இவர் எத்தனையா இருக்கும்னு சொன்னா 84 பாகையாக இருக்கும். இது 84 பாகைண்டா இவர் 84 பாகையா இருக்கும். ஏதனும் அப்பம் இதையும் சமனல்லோ. அப்ப 84 84. அப்ப இந்த கோணம் தெரியும் எனக்கு எத்தனை? 84 பிளஸ் 84 பாகை பிளஸ் 42 பாகை. அப்ப எவ்வளவு வரும்? 84 42 4 6 பிள்ளைகள். 4 2 4 6 8 4 12 126 பாகை. எக்ஸ் வந்து ஏ வந்து 126, இது வந்து 126 பாகை. இவரும் வந்து 126 பாகையாக இருக்கும். எப்படி கண்டுபிடிச்சு நான் திருப்பி சொல்ல முடியாது பாருங்க இருக்கா. இப்போ இதுவும் இதையும் சமன் பிள்ளைகள். அப்போ 42, இது வந்து 42 பாகையா இருக்கும். இது 2 42. இந்த கோணம் எத்தனையா இருக்கும்? இது வந்து 84 84 பிள்ளைகள் கழிச்சா வந்து 96 பாகையா இருக்கும். இது 96 பாகை. 96 இவற்றை எதிர்கோணம் இவர் எத்தனை பாகையா இருக்கும்? இது வந்து 84 பாகையா இருக்கும். கூட்டி பாருங்க பிள்ளை, 180 பாகை வரும். 6 4 10 1 9 18 180 பாகை. இது 84 இவரும் 84. இது லாபம். இந்த பக்கம் சமம். அப்போ 84 பாகை. அப்ப இந்த கோணம் தெரியும். அதை எவ்வளவு கூட்டினா 126 வருது. ஆகவே புறக்கோணமானது அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். அப்ப 126 பாகையா இருக்க முடியும். சரிதானே? ரைட். ஓகே.
அடுத்த கேள்வி தாய கேள்வி பிள்ளைகள் பார்ப்போம். 23வது கேள்வி. அது ஈஸி செய்யலாம்ல, பாருங்க. அழிச்சு போட்டு மேலே செய்கிறேன் நான். தாயத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இலகுவா விளங்கிக் கொள்ளலாம். இதை பெருக்கும், இது ரெண்டு பெருக்கி வார விட வந்து இதான். நான் பெருக்கி வார விடைய முதல்ல போடுறேன், போட்டு வந்தா அப்புறம் சமப்படுத்துவோம் எல்லாத்தையுமா. எக்ஸாமையும் கேட்டுக்கிறார். சரி, இப்போ 3 2 1 2 அங்கால கிட்ட 2 1 1 1 இதை பெருக்கணும். முதல்ல யாரை பெருக்கணும்டா கவனிங்கோ. இந்த 2 பேரையும் எடுங்கோ, இவ 2 பேரையும் எடுத்து இவ 2 பேரும் எடுங்கோ. அப்போ விடைய பார்க்கணும் பிள்ளை. முதல்ல இவற்ற வரிசை வந்து 2க்கு 2 தர 2, இவற்ற வரிசை 2 தர 2. விட வந்து பிள்ளை 2 தர 2 வரப்போகுது. விடையும் உங்களுக்கு விடையும் 2 தர 2 வரிசையா இருக்க போகுது. விடையும் 2 தர 2 வரிசை தான், சரிதானே? அவ கவனிவன் விடைய எப்படி வரும்டா இப்படி வரும் விடைய. எனக்கு இதுல 2 இலக்கம், இதுல 2 இலக்கம் வரணும். இப்படிதான் விட வரப்போகுது. சரி, முதலாவது வந்து நான் இதுல வாரால கண்டுபிடிக்க போறேன். இதுல வாரால கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு என்ன செய்யணும்டா, சரியோ பாருங்கோ. இந்த செட்டை இவரையும் இதுல வாரதையும் பெருக்க போறேன்னா எப்படி பெருக்கன்னு பாருங்க. 3 2 பெருக்கு 3 2 6 கூட்டல் இந்த 2 சய உண்ட பெருக்கு எவ்வளவு? 2 தர சய உண்டு. இந்த கூட்டாளி பண்ணாங்கல்ல கொடுத்தலாம் எவ்வளோ போகுது? எத்தனை? சய 2 தர சய உண்டு சய 2 இங்கே போட்டாச்சு. இவற்றாலும் முடிஞ்சிருப்பியா? இவற்றாலும் முடிஞ்சு. சரியா? இனி இந்த செட்டால இவரால யாரை பெருக்க போறோம்னா அங்கால இதை பெருக்க போறோம். இவரை பெருக்கினா எது வரும்னா இதுல இருக்கிறாள் வரும். சரி, ரைட். பெருக்குவோம். 3 தர 1 3 2 தர 1 இது பிளஸ் தானே, பிளஸ் 2. இவர் சரி விளங்குதா? இவற்றை பெருக்க முடிஞ்சு. இவற்றை செட் இவற்றையும் சரி இவற்றையும் சரி. சரி, இனி கீழே வரப்போறாள் தானே. கீழே வரப்போறாளை பார்க்கணும். கீழே வரப்போற ஆளுக்கு இவருக்கு கீழே வந்ததை பார்க்கணும். கீழே வந்த ஆளுக்காரை பார்க்கணும், இவரை பார்க்கணும். இவரையும் இனி வளமையா பார்த்தாரையும் இந்த செட்டு இவரையும் பார்க்கணும். எப்படி பெருக்க போறேன்டா, பெருக்கிற மாதிரி தான். சய 1 2 பெருக்குங்க. சய 1 தர 2 சய 2 2 தர சய 1 சய 2. சரியா? பெருக்க முடிஞ்சு. இனி பெருக்க போறேன் யாரேண்டா, யார அங்கால வந்தவரை இவரை பெருக்க போறேன். சரியா? பெருக்கிற மாதிரி தான். சய 1 1 பெருக்கினா சய 1, 2 1 பெருக்கினா பிளஸ் 2 பிளஸ் 2. இனி கூட்டி விடைய போடுவோம் பிள்ளைகள். சமன் விடைய போட்டா 6ல் 2 போனா 4 பிள்ளைகள் 4 3 2 5 இருக்கும். பாப்போம் 4 5 வந்துட்டேனே. கீழே வாழ பாப்போம். சய 2 சய 2 சய 4 2ல் 1 போனா 1. அப்ப எக்ஸ் மாதிரி இங்க யார் இருக்கிறது? சய 4 இருக்கிறார். பை மாதிரி யார் இருக்கிறார்? 1 இருக்கிறார். அப்ப விட வரும் பிள்ளைகள் எக்ஸ் சமன் சய 4 இருக்கும். எக்ஸ் சமன் சய 4 இருக்கும். வை வரும் பிள்ளைகள். வை வரும் எத்தனை? வை வரும் பிள்ளைகள். வை சமன் எத்தனை? 1. சரியா? இப்படிதான் சாயத்தை பெருக்கி போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதா. ஓகேயா? ரைட். அடுத்த கேள்வி போ. 24வது கேள்வி. ஒரு ஏயில் உள்ள ஆரச்சிலையின் வில்லின் நீளமும் இவற்ற வில்லின் நீளமும் பியிலுள்ள பரிதியின் நீளமும் சமம். இது இந்த நீளமும் சமனா என்றால்
ஆர் இது நேரே கேட்டுருக்கு. சரி ஒன்றே போட முடியும் சமன்பாட்டை அவசரப்பட்டு வெட்டக்கூடாதான் பார்ப்போம். இதுகின்ற சமன்பாடு பிள்ளைகள் 1/4 தர என் கால்வட்டம் தானே 2πr சமன் இதுகின்ற வில்லி நிலம் கண்டாச்சு எவ்வளவு காவாசி 2πr ஆரை விட கவனிக்கணும். இது ஒரு முழு வட்டம் தானே இவற்ற சமன்பாடு 2πr 2π இவற்ற ஆர் என்ன கேபிட்டல் ஆர். ஓகே ரைட். இன்னொரு கவனை போடுவோம் பிள்ளை சமன்பாட்டை கால்வாசி கால் தர 2 தர பை தர ஆறவளவு இஞ்ச 6 28 அதை கொண்டே போட்டாச்சு சமன் 2 தர பை தர 6. கவனிங்க பிள்ளைகள் இஞ்சையும் பை இருக்குது அங்கேயும் பை இருக்கோ பைய வெட்டலாம். பைய வெட்டினா விஷயம் முடியும். அதே மாதிரி 10ஐயும் வெட்டலாம். சரியா வெட்டினா இனி 4 சொல்லுவோம் 4 உண்டு 4 7 4 7. அப்போ இஞ்ச எவ்வளவு பிள்ளை இருக்கு சமனுக்கு இஞ்சால 7 இருக்குது சமனுக்கு பக்கம் கேபிட்டல் ஆர். அப்போ ஆர் சமன் எவ்வளவு பிள்ளை 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர். பைய வெட்டலாமே நெஞ்சையும் பை இருக்கு பைய வெட்டலாம் 10 இருக்கு 2 இருக்கு 2 வெட்டலாம். இப்போ சிம்பிளா செய்யலாம். சரியா பிள்ளைகள் ரைட். அடுத்த கேள்வி 25 கேள்வியை பார்த்தோம்டா PQRS எனும் செவ்வக வடிவ காணியில் பியிலிருந்து 10 மீட்டர் தூரத்திலும் PS மற்றும் PQ எல்லைகளுக்கு சமதூரத்திலும் இருக்கும் வகையிலும் புள்ளியை இரு பரம்படி படத்தில் பை என குறித்து காட்டுக. அதாவது பிள்ளைகள் இந்த பக்கத்துல இருந்தும் சமதூரம்னு சொன்னா இந்த 2 பக்கத்தாலையும் ஆக்கப்படுற கோணத்தின் கோண இருகுறாக்கி அதை அவர் வரைஞ்சிருக்கிறார். இந்த இருக்கு இந்த கோடு வரைஞ்சிருக்கார். அது சரி அவர்கிட்ட சரி. பிறகு என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க பாப்போம். எப்படி பியிலிருந்து 10 மீட்டர் தூரம் என்றா பியிலிருந்து 10 மீட்டர்னு சொன்னார். நிலத்த புள்ளி பியிலிருந்து 10 மீட்டர் தூரம் சொன்னா வட்டம் வரப்போகுது. அப்ப கவனிக்கணும் இப்ப 10 மீட்டர்னு சொன்னா நீங்க வட்டாரியில 10 மீட்டர் அளக்கலாம் பிள்ளைகள் எதை அளக்கணும்டா இந்த பியிலிருந்து இவர் அளக்கணும் எஸ். ஏன் இந்த பிஎஸ் தானே 10 மீட்டர்னு சொல்லியிருக்கிறார். வட்டாரியில் நீங்கள் பியிலிருந்து எஸ் அளந்து போட்டு என்ன செய்யணும்டா ஒரு வில் வெட்டவன் உங்க இந்த வட்டாரில வச்சு ஊசிக்காதில் வச்சு பிஎஸ் அளப்பீங்க. அப்படியே ஒரு அளவுக்கு வில் விட்டுவீங்க இதுல. சரியா அப்ப இதுல இருந்து 10 மீட்டர் தூரம் வெட்டுவீங்க. இதுல உங்களுக்கு வேற புள்ளி தான் என்னவா இருக்கும் அவர் சொன்ன வை என்ற புள்ளியாக இருக்கும். சரி இதுல அந்த வையனை புள்ளியை குறிச்சு காட்டுங்கடா உங்களோட கூட சரி சரி ரைட். இந்த கேள்வியில ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கோ. இது சம்பந்தமான கேள்விகள் வரலாம் சில கேட்கப்படலாம். ஓகே தானே. சில கேள்விகள் பிள்ளைகள் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இதுல அவங்க பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். நாங்க அடுத்த இதுல இதனுடைய பயிற்சி வினாத்தால் 5 விடையை பார்ப்போம். பேப்பர் நான் கீழே ஆட் பண்றேன் பிள்ளைகள் செய்து பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு விடையில பாருங்க. சரியா பிள்ளைகள் இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கிறேன்.